நீ என் பொண்டாட்டிடி, உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை தீரவே தீராது என்று அவன் முணுமுணுக்க காவியா அவனது நெற்றியை தன் நெற்றியோடு சாய்த்து, எனக்கும் அப்படித்தான் சிவா, இந்த உலகத்துல எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் என்று தன் முழு அன்பையும் அவனிடம் ஒப்படைத்தாள். அந்த அறையின் மௌனம் அவர்களின் சீரான மூச்சு காற்றாலும் வளையல்களின் மெல்லிய ஒளியாலும் நிரம்பியது. நிலவொளி சாட்சியாக அந்த தம்பதியர் ஒரு புதிய விடியலை நோக்கி தங்களின் காதலால் ஒன்றிணைந்தனர். மறுநாள் அதிகாலை பொழுது அந்த பங்களாவிற்கு ஒரு புது வசந்தத்தை கொண்டு வந்தது. வளைகாப்பு விசேஷம் முடிந்து வீடே ஒரு நிம்மதியான மௌனத்தில் ஆழ்ந்திருக்க மல்லிகை பூக்களின் வாசம் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் வழக்கம் போல அதிகாலையிலேயே எழுந்து ஜன்னல் திரைகளை விளக்கினான். மெல்லிய பனிமூட்டம் தோட்டத்தில் படர்ந்திருக்க இயற்கையே அந்த வீட்டிற்கு வாழ்த்து சொல்வது போல இருந்தது. உறங்கிக் கொண்டிருந்த யாழினியின் முகத்தை பார்த்த அர்ஜுனுக்குள் சந்தோஷம் ஊற்றெடுத்தது. மெதுவாக அவள் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு யாருக்கும் சத்தம் கேட்காமல் கீழே இறங்கினான். அர்ஜுன் மாடியிலிருந்து மெதுவாக கீழே இறங்கி வந்தான். அதிகாலை பொழுதின் அந்த அமைதியில் ஹாலில் உள்ள சோஃபாவில் சிவாவின் அம்மாவும் அப்பாவும் அமர்ந்து நிதானமாக பேசிக் கொண்டிருந்தனர். அர்ஜுனை கண்டதும் அவர்கள் முகத்தில் ஒரு வாஞ்சையான புன்னகை வந்தது. சிவாவின் அப்பா சண்முகம் அர்ஜுனை பார்த்து, என்னப்பா அர்ஜுன், நேத்து தான் விசேஷம் முடிஞ்சது, நேத்து ஃபுல்லா வேலை பார்த்ததுல ரொம்ப டயர்டா இருக்கும்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாமே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்த என்று அக்கறையுடன் கேட்டார். அர்ஜுன் அவர்கள் அருகே வந்து நின்றபடி, இல்லங்கள், எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு, அந்த சந்தோஷத்துல எனக்கு சீக்கிரமாவே தூக்கம் போயிடுச்சு, விசேஷம் நல்லபடியா முடிஞ்ச நிம்மதியே எனக்கு போதும், அதான் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல என்று பதிலுக்கு கேட்டான். அதற்கு மாரியம்மாள் சிரித்து கொண்டே, ஏன்பா, நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க, அங்க விடிய காலையில எழுந்து எழுந்து பழக்கமாயிடுச்சு, அதே பழக்கம் எங்க போனாலும் வந்துடுதுப்பா, 5 மணிக்கு மேல நாங்களே தூங்கணும்னு நினைச்சா கூட தூக்கமே வரமாட்டேங்குது என்று கூற அர்ஜுன் புன்னகையோடு அவர்கள் அருகில் அமர்ந்தான். அப்பொழுது சிவாவும் கண்களை கசக்கிக் கொண்டே மாடியிலிருந்து இறங்கி வந்தான். என்னடா இது, எல்லாரும் காலையிலேயே எனக்கு முன்னாடி இங்க அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க என்று கிண்டலாக கேட்டபடி வர அர்ஜுன் அவனை பார்த்து, வாடா மச்சான், நீ இல்லாதது தான் இங்க ஒரு குறையா இருந்துச்சு. ஆமா, என்ன கண்ணெல்லாம் இவ்வளோ சிவப்பா இருக்கு, நைட் சரியா தூங்கலையா என்ன, தூக்கம் வரலனா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே என்று கேட்டான். சிவா ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு, ஆமாண்டா, நைட் சரியா தூக்கம் இல்லதான், ஆனா அது வேற மேட்டர், இருந்தாலும் நீங்க எல்லாரும் இங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் எழுந்து வந்துட்டேன் என்றான். உடனே அர்ஜுன், ஏண்டா மச்சான், நைட்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்ப போல இருக்கே என்று சிரித்து கொண்டே கேட்க, ஆமாண்டா மச்சான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட என்று வெட்கப்பட்டு கொண்டே கூற, எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான், சீக்கிரமா எனக்கு மருமகனையும் ரெடி பண்ற வழி பாருங்க என்று கூறியதும், ஆமாண்டா மச்சான், நானும் அதுக்கு தான் முழு முயற்சியோட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றான். அப்பொழுது மாரியம்மாள் குறுக்கிட்டு, ஏன்பா சிவா, காவியா எங்க, அவ இன்னும் எழுந்திருக்கலையா என்று தன் மகனிடம் கேட்டார். அவ ரெடியாகிட்டு இருக்காமா, இதோ இப்ப வந்துருவா என்று சிவா பதில் சொன்னான். பிறகு சிவாவின் அம்மா, சரிப்பா எல்லாரும் உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருக்க முயன்றார். அவர் எழுந்திருக்கும் அதே நேரத்தில் நிலா சமையல் அறையிலிருந்து ஒரு பெரிய தட்டில் அனைவருக்கும் காஃபியோடு வெளியே வந்ததும் அவளை பார்த்து அர்ஜுன் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். நிலா, என்னம்மா, எப்ப எழுந்து வந்த நீ என்று ஆச்சரியமாக கேட்க நிலா புன்னகையுடன், நான் சீக்கிரமாவே எழுந்துட்டேன்னா, இன்னைக்கு காலேஜுக்கு கிளம்பணும்ல, அதான் சரி எழுந்துச்சிட்டோம்னு உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டுடலாம்னு போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாரும் எடுத்துக்கோங்க என்று சொல்லி ஒவ்வொரு இடமும் காஃபியை கொடுத்தாள். அனைவருக்கும் அவளது இந்த செயல் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. சிவாவின் அம்மா மாரியம்மாள் அவளை பாராட்டும் விதமாக, பரவாயில்லையே நிலா, நீயும் எல்லார் கூடயும் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிட்ட என்று சந்தோஷமாக கூற நிலா வெட்கத்துடன் தலை குனிந்து சிரித்தாள். பிறகு நிலா அர்ஜுனிடம், அண்ணா, யாழினி அன்னைக்கு பால் ரெடியா இருக்கு, நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றதும் அர்ஜுன் அவளை தடுத்து, இல்ல இல்ல நிலா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அன்னைக்கு நான் கொடுத்துட்றேன், நீ போய் மித்ரனுக்கு காஃபி கொடுத்துடு, அப்படியே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு வா என்று கூறினான். சரிங்கண்ணா என்று நிலா சொல்ல அர்ஜுன் யாழினிக்கான பாலை எடுத்துக்கொண்டு மெதுவாக மாடி அறைக்கு சென்றான். நிலா மற்றவர்களுக்கான காஃபியை எடுத்துக்கொண்டு மித்ரனின் அறையை நோக்கி சென்றாள்.
அர்ஜுன் கையில் சூடான பால் கிளாஸுடன் மெதுவாக தங்கள் அறைக்குள் நுழைந்தான். உள்ளே யாழினி ஒரு குழந்தையைப் போல தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது அமைதியான முகத்தையும் மேடிட்டிருந்த அவளது வயிற்றையும் பார்த்தபோது அர்ஜுனுக்குள் சொல்ல முடியாத ஒரு நெகிழ்ச்சியான உணர்வு ஏற்பட்டது. தன் வாழ்வின் மிகப்பெரிய பொக்கிஷத்தையே அங்கே காண்பது போல அவன் உணர்ந்தான். கையில் இருந்த பால் கிளாஸை அங்கிருந்த மேஜை மீது வைத்தவன் மெதுவாக அவள் அருகே அமர்ந்து யாழினியின் முகத்தில் விழுந்து கிடந்த தலைமொழியை மென்மையாக அவள் காதோறும் ஒதுக்கிவிட்டான். அவளது தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் அவளது நெற்றியில் மெல்ல இதழ்பதித்து ஒரு நீண்ட முத்தத்தை கொடுத்தவன் அதன் பின் அவளது வயிற்றின் அருகே குனிந்து உள்ளே வளரும் தன் உயிரிடம் பேசத் தொடங்கினான். குட் மார்னிங் டி செல்லம், தூங்குறீங்களா இல்ல எழும்பிட்டீங்களா? என் தங்கத்துக்கு பசிக்குதாடா? உங்க அம்மாவை பாரு, அவ பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்கா. பாவம் என் செல்லக்குட்டி இங்க பசியோட இருக்குமே. இருடி தங்கம், இப்பவே உங்க அம்மாவை எழுப்பி பாலை குடிக்க சொல்றேன் என்று ரகசியமான குரலில் கொஞ்சலாக பேசினான். அவன் கூறியதும் குழந்தையும் உடனே அசைந்தது சரி என்று கூறியது போலவே இருக்க, வந்துட்டீங்களா என் செல்லம், என் பட்டுக்குட்டி தங்கப்புல, ஒரு நிமிஷம் இருங்க என்று பேசி முடித்துவிட்டு அர்ஜுன் மீண்டும் யாழினியின் முகம் நோக்கி திரும்ப அங்கே யாழினி கண்களை திறந்து அவனைத்தான் முறைத்து பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். அவளது அந்த திடீர் பார்வையை பார்த்ததும் அர்ஜுனுக்கு ஒரு நிமிடம் நெஞ்சு பக்கென்று ஆனது. யாழினி, குட் மார்னிங் டி, எப்ப எழுந்திருச்ச நீ என்று அர்ஜுன் தடுமாற்றத்துடன் கேட்க, யாழினி அவனை விடாமல் முறைத்தவள், உங்க பிள்ளைகிட்ட உங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கா, உனக்கு பசிக்கும் இல்ல, இரு அவளை எழுப்பி பாலை குடிக்க சொல்றேன்னு ஒரு பெரிய டிராமா போட்டுட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் முழிச்சிட்டேன் என்றாள் யாழினி கடுப்புடன். அர்ஜுன் திருத்துருவென விழித்து கொண்டு, இல்லடா நீ நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த, எப்படி டக்குன்னு எழுந்த என்று சமாளிக்க முயன்றான். ஆனால் யாழினியோ எழுந்து அமர்ந்து கொண்டு, என்ன அர்ஜுன், எனக்கு உங்களோட நெருக்கம் உங்களோட வாசனையும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் எவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் சரி, நீங்க என் பக்கத்துல வந்தா அந்த நிமிஷமே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா முன்னாடி எல்லாம் தூங்கி எழுந்த உடனே யாழி யாழின்னு என்ன கொஞ்சுவீங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன நீங்க கண்டுக்கிறதே இல்ல. ரூம்குள்ள வந்த உடனே உங்க குழந்தை கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. போங்க, இனிமே உங்களை நான் என் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டேன் என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாத செல்லம், அவசரப்பட்டு இப்படி தப்பான முடிவெல்லாம் எடுக்காத. நீ இல்லனா என் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் என்று அர்ஜுன் கெஞ்சினான். அந்த பயம் இருக்கிறவரு உள்ள வந்த உடனே என்ன இல்ல கொஞ்சம் எழுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு நேரா குழந்தைகிட்ட போயிட்டீங்க. ஏய், உனக்கு தாண்டி முதல்ல கிஸ் கொடுத்தேன் தெரியுமா, அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு கொடுத்த என்று அர்ஜுன் வாதிட, யாழினி சிரிப்பை அடக்கி கொண்டு, அதான் தெரியுமே, நீங்க மட்டும் அப்படி செய்யாம டைரக்டா குழந்தைக்கு முத்தம் கொடுத்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே உங்களை இந்த ரூமை விட்டு விரட்டி இருப்பேன் என்று மிரட்டினாள். அர்ஜுன் மனதுக்குள், அப்பாடா தப்பிச்சிட்ட அர்ஜுன், இல்லனா இந்நேரம் ரூமை விட்டு அடிச்சு விரட்டி இருப்பா. வந்த உடனே அவளுக்கு ஃபர்ஸ்ட் முத்தம் கொடுத்துட்ட, அதனால இன்னைக்கு நீ பழச்சடா என்று நினைத்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்பு அவளை தாங்கி பிடித்து அமர வைத்தவன், இந்தா இந்த பாலை குடி, காலையில வெறும் வயிற்றுல படுத்துக்கிட்டு இருக்கியே, வயிறு பெறட்டாதா என்று அன்புடன் நீட்டினான். யாழினி அவனை பார்த்து, ஆஹா, உங்க அக்கறை என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க குழந்தை பசியோட இருக்க கூடாதுன்னு தானே என்னை இப்ப பாலை குடிக்க சொல்றீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துதான் குடிப்பேன் என்று பிடிவாதம் செய்தாள். ஏண்டி இப்படி பண்ற யாழி, குழந்தை பசியோடு இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் பாலை குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையா நீ பிரஷ் பண்ணலாம்ல என்றான் அர்ஜுன். முடியாது 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 என்று அவன் பேச்சை கேட்காமல் எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் பிரஷ் செய்து முகம் கழுவிவிட்டு வந்த பிறகுதான் அந்த பால் கிளாஸை வாங்கி பருக தொடங்கினாள். அவள் முழுவதுமாக பாலை குடித்து முடிக்கும் வரை அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த அர்ஜுன், யாழினி, சில நேரத்துல உனக்கும் குழந்தைக்கும் என்னால வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியலடி. நீயே சில டைம்ல சின்ன குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிற என்று கிண்டல் செய்தான். யாழினி சிரித்து கொண்டே, ஆமா, நீங்க தானே சொன்னீங்க உங்களோட முதல் குழந்தை நான் தான்னு, அப்புறம் என்ன என்று கேட்க அர்ஜுன் கை கூப்பி, அம்மா தாயே, நான் தெரியாம சொல்லிட்டேன், ஆள விடு என்றவன், சரிடி செல்லம், நீயே குளிச்சுட்டு வரியா இல்ல நான் உன்னை குளிக்க வைக்கட்டுமா என்று அர்ஜுன் குறும்புடன் கேட்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நானே குளிச்சுப்பேன் என்று யாழினி தாடியை வெட்டியபடி திருப்பிக் கொண்டாள்.
சரிடி பொண்டாட்டி, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் பெட் மேல எடுத்து வச்சுட்டு போறேன். பார்த்து நிதானமா குளிச்சுட்டு மெதுவா கீழே வா, ஓகேவா என்று கூறிவிட்டு மீண்டும் அவளது நெற்றியில் ஒரு முத்தத்தை அழுத்தி பதித்தவன் புன்னகையோடு அங்கிருந்து கீழே இறங்கி சென்றான். நிலா அர்ஜுன் சொன்னது போலவே தன் நண்பர்கள் இருவரையும் எழுப்பி அவர்களுக்கு காஃபி கொடுத்தாள். கடைசியாக மித்ரனை கொடுப்பதற்காக அவனது அரைக்கதவை தட்டினாள். ஆனால் கதவு தாழ்பால் போடப்படாமல் லேசாக திறந்திருந்தது. அதனால் அவள் மெதுவாக கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து மித்ரனை தேடினாள். அங்கே அவனை காணவில்லை. எங்கு போனார் இவரு என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதே சமயம் மித்ரன் குளித்து முடித்துவிட்டு இடுப்பில் வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு ஈரமான உடம்புடன் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தான். எதிர்பாராத விதமாக அவனை அந்த நிலையில் பார்த்த நிலாவிற்கு கை கால்கள் எல்லாம் நடுக்க தொடங்கின. சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு பின்புறமாக திரும்பி நின்றவள், ஐயோ மித்ரன், சாரி, நான் தெரியாம உள்ள வந்துட்டேன். உங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் என்று பதற்றத்தில் படபடவென்று பேச தொடங்கினாள். அவளது நடுக்கத்தை பார்த்த மித்ரனுக்கு சிரிப்புதான் வந்தது. என்ன நிலா, என்ன பார்த்து பேசாம எங்கேயோ செவுத்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்க என்று அவன் குறும்புடன் கேட்க, நிலா அப்பொழுதும் திரும்பாமலேயே பதில் சொன்னாள். ஆமா, நீங்க நிக்கிற பொசிஷன்ல உங்க முகத்தை பார்த்தெல்லாம் என்னால பேச முடியாது. இந்த டேபிள் மேல உங்களுக்கு காஃபி வச்சிருக்கேன், நீங்க எடுத்து குடிங்க, நான் போறேன் என்று அங்கிருந்து வேகமாக நகர முயன்றாள். ஆனால் மித்ரன் விடவில்லை. அவளது கையை பற்றி பட்டென்று இழுக்க நிலா நிலை தடுமாறி அவனது அகன்ற மார்பின் மேல் வந்து விழுந்தாள். மித்ரன் அவளை இடையோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து பிடித்திருந்தான். அவன் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்ததனால் அவனது உடலிலிருந்து வீசிய அந்த சோப்பின் வாசனை நிலாவை மதிமயக்க செய்தது. அவனது வெற்றுமேனி தன்மேல் உரசி கொண்டிருக்க நிலாவிற்கு இதயம் தாரை தட்டை அடிப்பது போல அதிவேகமாக துடிக்க தொடங்கியது. அவளது ஹார்மோன்களும் தாறுமாறாக தறிக்கெட்டு ஓட அவள் உடலில் ஒருவித சூடு பரவ தொடங்கியது. அவனது அந்த திடுதிடுப்பான நெருக்கத்தில் நிலாவிற்கு முகமெல்லாம் குபீர் என்று வியர்த்துவிட்டது. பதற்றத்தில் அவளது உதடுகள் தந்தியடித்துக் கொண்டிருந்தன. அவனிடமிருந்து தப்பிக்க அவள் எவ்வளவோ முயன்றாள். ஆனால் மித்ரனின் அந்த இரும்பு பிடியிலிருந்து அவளால் ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை. இப்போ எதுக்கடி என்கிட்ட இருந்து தப்பிச்சோட பாக்குற? நான் என்ன உன்னை கடிச்சு திங்குவா போறேன் என்று கேட்ட மித்ரன் கீழே குனிந்து தரையை பார்த்து கொண்டிருந்த அவளது முகத்தை தன் ஒற்றை விரலால் தாடையை தூக்கி மெல்ல நிமிர்த்தினான். அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தபோது அதில் காதல் தேங்கி வழிவதை கண்டதும் அந்த நொடி மித்ரனின் மூளை செயலிழந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல் நிலாவும் அவனை நிமிர்ந்து பார்த்தபோது அவன் கண்கள் முழுவதும் தாபம் நிறைந்திருந்தது. மித்ரனின் கண்கள் இரத்த நிறத்தில் சிவப்பாக மாறியிருப்பதை கண்ட நிலா நிஜமாகவே பயந்து போனாள். அவனது முகத்தையே இமைக்காமல் ரசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நிலா இதுதான் சமயம் என்று அவனை வேகமாக தள்ளிவிட்டு கதவை நோக்கி ஓடினாள். ஆனால் மித்ரன் அவளை விட துரிதமாக செயல்பட்டு 2:08 அவளுக்கு முன்னால் சென்று கதவை உள்பக்கமாக பூட்டியவன் பின் அவளை பிடித்து அங்கிருந்த சுவரில் சாய்த்து அவள் அருகில் மிக நெருக்கமாக வந்து நின்றான். மித்ரன், என்ன பண்றீங்க? இப்பெல்லாம் நீங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க. காலேஜ்ல இருக்கும்போது கூட நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்லையே என்று நிலா மூச்சிறைக்க கேட்டாள். அதற்கு மித்ரன் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து, அது காலேஜ் நிலா, அது படிக்கிற இடம். ஆனா இது நம்ம வீடு. இங்க நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்று அவள் காதருகே ரகசியமாக சொன்னான். அவள் தலைக்கு குளித்து முடித்திருந்ததால் அவளது ஈரமான தலைமுடியில் இருந்து வழிந்து கொண்டிருந்த தண்ணீர் துளிகள் அவளது தோள்பட்டையில் ஆங்காங்கே முத்து போல தெரித்து கிடந்தன. அதை பார்த்த மித்ரனுக்கு ஏனோ அதை இப்பொழுதே சுவைக்க வேண்டும் என்று தோன்ற மித்ரன் மெதுவாக குனிந்து நிலாவின் தோள்பட்டையில் இதழ் பதித்து அந்த நீர்த்துளிகளை தன் நாவால் உறிஞ்சிய அந்த நொடி நிலாவின் உடலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல சிலிர்த்தது. அவளது கைகள் அவளையே அறியாமல் மித்ரனின் அந்த ஈரமான தோள்களை இறுக பற்றி கொண்டன. அவள் கண்களை மூடிக்கொண்டு அந்த புதிய உணர்வில் கரைந்து போனாள். மித்ரன், விடுங்க ப்ளீஸ், யாராவது வந்துட போறாங்க என்று நிலா தழுத்தழுத்த குரலில் அவனிடம் கெஞ்சினாள். ஆனால் மித்ரனோ அவளை விடுவதாக இல்லை. அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து அவளது மூச்சுக்காற்று தன் முகத்தில் படும்படி நெருங்கி நின்றவன், யார் வருவா நிலா? கதவைத்தான் நான் பூட்டிட்டேனே. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு வேற எதுவுமே தோணலடி. இப்படியே உன் கூடவே இருக்கணும்னு தான் தோணுது என்று சொல்லிக்கொண்டே அவளது நெற்றியில் மெதுவாக தன் நெற்றியை முட்டினான்.
நிலா மெல்ல கண்களை திறந்து அவனை பார்த்தால் அவன் கண்களில் தெரிந்த அந்த தாபமும் காதலும் அவளை அப்படியே கட்டி போட்டது. மித்ரன், காலேஜ்ல இன்னைக்கு செமினார் இருக்குன்னு சொன்னீங்களே, லேட் ஆனா அர்ஜுன் அண்ணா கேட்பாங்க, அதனால சமத்தா போய் ரெடி ஆகிட்டு வாங்க என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் மித்ரன் ஒரு கள்ள சிரிப்புடன், சரி, நான் போகணும்னா எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் வேணுமே, அது கிடைச்சா தான் நான் கிளம்புவேன் என்றான் சிரித்து கொண்டே. எனர்ஜி பூஸ்டா? சரி சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு என்று நிலா புரியாமல் கேட்க, மித்ரன் தன் கன்னத்தை காட்டி, இங்க ஒரு சின்ன முத்தம் கொடுத்தா நான் உடனே கிளம்பிடுவேன். அதை கேட்ட நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனவள், ஐயோ அதெல்லாம் முடியாது மித்ரன், நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க என்று அவள் சொல்ல, மித்ரன் பிடிவாதமாக, அப்போ நான் கதவு திறக்க மாட்டேன், இன்னைக்கு 2 பேரும் காலேஜுக்கு போக வேண்டாம், இங்கேயே எப்படியே இருக்கலாம் என்று அவளை இன்னும் நெருக்கமாக சுவரோடு சேர்த்து குறுக்கினான். வேறு வழி இல்லாமல் நிலா சிறிது நேரம் யோசித்துவிட்டு சட்டென்று தன் கால் பெருவிரலை தரையில் ஊன்றி எட்டி மித்ரனின் கன்னத்தில் ஒரு மெல்லிய முத்தத்தை பதித்துவிட்டு வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். அவளது முகம் இப்பொழுது தக்காளி பழம் போல சிவந்திருந்தது. மித்ரன் அந்த முத்தத்தில் சொக்கி போயிருந்தவன், இது போதாது நிலா, இதெல்லாம் ரொம்ப கம்மிதான், ஆனா பரவாயில்ல, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்டல் போறதுக்கு முன்னாடி இதுக்கு வட்டி முதலுமா நானே வசூல் பண்ணிப்பேன் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். நிலா வெட்கத்தில் அவனை தள்ளிவிட்டு, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நான் கீழே போய் அண்ணா கிட்ட நீங்க வரீங்கன்னு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து மின்னல் வேகத்தில் அங்கிருந்து ஓடினாள். மித்ரன் அவளது ஓட்டத்தை பார்த்து சிரித்து கொண்டே, நிச்சயமா நிலா, இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு இருக்குதுடி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். தன் காதலியின் அந்த முதல் முத்தத்தின் ஈரத்தை ரசித்தபடி உற்சாகமாக தன் சட்டையை மாட்ட தொடங்கினான். வெளியே வந்த நிலாவோ தன் இதயம் துடிக்கும் சத்தத்தை யாராவது கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் தன் மேலாடியை சரி செய்து கொண்டு மெதுவாக கீழே இறங்கினாள். அவளது முகத்தில் இருந்த அந்த புதிய பொலிவு அவள் ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருந்து வருவது போல காட்டியது. மாடியில் நடந்த அந்த சிறு காதலும் குறும்பும் நிறைந்த தருணங்களுக்கு பிறகு நிலா, மித்ரன் மற்றும் அவர்களது நண்பர்கள் அனைவரும் தயாராகி உற்சாகமாக கீழே இறங்கி வந்தனர். அவர்களுக்கு முன்னதாகவே யாழினியும் காவியாவும் தயாராகி ஹாலில் அமர்ந்திருக்க, அனைவரும் ஒன்றாக அமர்ந்ததும் மாரியம்மாள் அன்போடு பரிமாறிய காலை உணவை சாப்பிட்டு முடித்தனர். சாப்பிட்டு முடித்ததும் அர்ஜுன் அனைவரையும் அழைத்து ஒரு இடத்தில் அமர வைத்தான். மித்ரன், நிலா, அப்புறம் தம்பிங்களா, நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். படிப்பு தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். காலேஜ்ல எந்த வம்பு தும்புக்கும் போகாம உங்க லட்சியத்துல மட்டும் கவனமா இருங்க. என்ன உதவி வேணும்னாலும் இந்த அண்ணன் கிட்ட தயங்காம கேளுங்க என்று அர்ஜுன் சில அறிவுரைகளை வழங்கினான். அனைவரும் தலையாட்டி அவன் சொற்களை கேட்டுக்கொண்டனர். திடீரென்று அர்ஜுன் மித்ரனை பார்த்து ஒரு கள்ள சிரிப்புடன், மித்ரன், இன்னைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்றான். மித்ரனோ ஆச்சரியத்துடன், என்னமாமா, என்ன சர்ப்ரைஸ் அது என்று கேட்க, அர்ஜுன் அவன் கையை பிடித்து கொண்டு, அது வெளியில இருக்கு, வா வந்து பாரு என்று அழைத்து சென்றான். அவனுக்கு பின்னால் நிலா, யாழினி, காவியா, சிவா மற்றும் நண்பர்கள் என அனைவரும் அப்படி என்னதான் இருக்கும் என்ற ஆவலில் வேகமாக பின்தொடர்ந்தனர். வாசலுக்கு வந்ததும் அங்கே நின்றிருந்த காட்சியை கண்டு மித்ரன் அப்படியே உறைந்து போனான். அங்கே அவனுக்காக புத்தம் புதிய கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று கம்பீரமாக நின்றிருக்க, அதன் மேல் ஒரு பெரிய சிவப்பு நிற ரிப்பன் கட்டப்பட்டிருந்தது. மாமா, என்ன இது என்று மித்ரன் திகைப்போடு கேட்க, அர்ஜுன் சிரித்து கொண்டே, இது உனக்குதான்டா மித்ரன், இனிமே காலேஜுக்கு நீயும் நிலாவும் இந்த பைக்லயே போயிட்டு வந்துருங்க. இன்னையில இருந்து நீங்க அந்த ஹாஸ்டல்ல தங்க வேண்டாம், நம்ம வீட்லயே தங்கி படிங்க என்று கூறினான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மித்ரனுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. ஓடி சென்று அர்ஜுனை இறுக்கமாக கட்டி கொண்டவன், தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ சோ மச், இது நான் கனவுல கூட எதிர்பார்க்கல தெரியுமா. எனக்கும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அதை உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாம மறைச்சேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் யாழினி அக்காவுக்கு குழந்தை பிறந்துடும், அந்த பாப்பா கூடவே நான் இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா என்று அவன் விம்மலோடு சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த யாழினியின் கண்கள் நெகிழ்ச்சியில் பணித்தன. அர்ஜுன் அவன் தோளை தட்டி கொடுத்து, எனக்கு தெரியும் மித்ரன், உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியும், அதனாலதான் உன்கிட்ட கேட்காமலேயே நானே உன் காலேஜ் ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் டைரக்டா நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. உங்களுக்கு முன்னாடியே உங்களோட திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கும், ஓகேவா என்றான்.
இதை பார்த்து கொண்டிருந்த நிலா உணர்ச்சி பெருக்கில் வேகமாக ஓடிச் சென்று அர்ஜுனின் காலில் விழுந்து வணங்கியவள், தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ சோ மச். இந்த அனாதைய உங்க வீட்டுல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல என்று கண்ணீரோடு கோரினாள். அர்ஜுன் பதற்றத்துடன் அவளை தூக்கி நிறுத்தி, என்ன நிலா எப்படி பேசுற? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, நீ ஒன்னும் அனாதை கிடையாது, என்னோட செல்ல தங்கச்சின்னு. இனிமே இந்த வீட்டுல உரிமையா இருக்கிற வழியை பாரு. நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்று உறுதியாக சொன்னான். இதை கேட்டதும் மித்ரன் மற்றும் நிலாவின் முகத்தில் ஒரே நேரத்தில் வெட்கமும் சந்தோஷமும் கலந்த புன்னகை மின்னியது. அதே சமயம் மித்ரனின் நண்பர்கள், டேய் மச்சான், சூப்பர்டா, கலக்கிறப்போ உன்னோட புது பைக்குக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா என்ன ஒரு கஷ்டம்னா, இனிமே நீ ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன்னு நினைக்கும் போது தான் வேதனையா இருக்குது. உன்னை பிரிஞ்சு நாங்க எப்படி இருக்க போறோமோ தெரியலையே என்று வேடிக்கையாக புலம்பினர். அவர்கள் பேசுவதை பார்த்த மித்ரனுக்கும் மனது சங்கடமாக இருந்தாலும் தன் குடும்பத்தோடு இருக்க போகும் மகிழ்ச்சி அவனை ஆட்கொண்டது. சிவாவும் மித்ரனின் அருகே வந்து, டே மித்ரா, வாழ்த்துக்கள்டா, பைக் செம்மையா இருக்கு, பார்த்து மெதுவா ஓட்டணும் சரியா என்று வாழ்த்தினான். அதே நேரம் அர்ஜுன் மித்ரனின் கையில் அவனுடைய டிரைவிங் லைசன்ஸை கொடுத்து, இந்தா மித்ரா, இதுதான் உன்னோட லைசன்ஸ். ஆல்ரெடி நீ பைக் சூப்பரா ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நானே லைசன்ஸ் எடுத்துட்டேன். சோ நீ யாருக்கும் பயப்படாம தைரியமா வண்டியை ஓட்டு சரியா? மறக்காம இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ என்று கொடுக்கவும் அவனும் அதை வாங்கி போட்டுக்கொண்டான். தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ சோ மச் என்று அர்ஜுனை இறுக்கமாக அணைத்து கொள்ள, அதன் பிறகு மித்ரனின் நண்பர்களை தனது காரில் ஏற்றி அர்ஜுன் காலேஜுக்கு அனுப்பி வைத்தான். மித்ரன் தன் புதிய பைக்கை ஸ்டார்ட் செய்ய நிலா அவன் பின்னால் அமர்ந்து கொண்டாள். இருவரும் காலேஜுக்கு புறப்படும் போது அர்ஜுன், யாழினி, சிவா மற்றும் காவியா அனைவரும் வாசலில் நின்று புன்னகையோடு கையாட்டி அவர்களுக்கு பாய் சொன்னார்கள். அந்த புது வண்டியில் மித்ரனும் நிலாவும் பறந்து செல்ல அந்த பங்களாவை மகிழ்ச்சியில் நினைந்தது. வீட்டை விட்டு புறப்பட்ட சிறிது தூரத்திலேயே மித்ரன் சாலையின் ஒரு ஓரத்தில் தன் புத்தம் புதிய பைக்கை சட்டென்று நிறுத்தினான். பின்னால் அமர்ந்திருந்த நிலாவை பார்த்து, நிலா, வண்டி விட்டு முதல்ல கீழே இறங்கடி என்று சற்று அதிகார தோரணையில் கூறினான். அவளும் பதற்றத்துடன் வேகமாக வண்டியிலிருந்து கீழே இறங்கி, என்ன மித்ரா, எதுக்கு என்ன இப்படி திடீர்னு இறங்க சொன்னீங்க? வண்டியில் ஏதாவது பிரச்சனையா என்று புரியாமல் கேட்டார். மித்ரன் அவளை ஒரு முறை ஏற இறங்க முறைத்து பார்த்தவன், பின் என்னடி, வண்டியில ஒரு பக்கமா உட்காந்துட்டு வர? இது என்ன பழைய காலத்து சைக்கிளா? ஒழுங்கு மரியாதையா 2 காலையும் 2 பக்கமும் போட்டு என் முதுகுக்கு பின்னாடி என்னை இறுக்கமா பிடிச்சிட்டு உக்கார வழி பாரு என்றான். நிலா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு முகம் சிவக்க, ஐயோ மித்ரன், என்ன பேசுறீங்க? ரோட்ல போறவங்க யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் இப்படியே ஒரு பக்கமாவே உட்காந்துக்கிறேன், அதுதான் எனக்கு வசதியா இருக்கு என்று தயங்கியபடியே கூற, யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி என் பின்னாடி உட்காந்துட்டு வர்றா, அதை பத்தி மத்தவங்க பேசுறத நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ நான் சொல்றத மட்டும் கேளு, ஒழுங்கு மரியாதையா 2 காலையும் தூக்கி போட்டு நேரா உட்காரு என்று சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து அவளை பார்த்து கண்ணடித்தான். வேறு வழி இல்லாமல் நிலா மெதுவாக 2 கால்களையும் இருபுறமும் போட்டு அவன் பின்னால் அமர்ந்தாள். ஆனாலும் அவனது உடலில் தன் உடல் படாதவாறு மிகவும் தள்ளி ஒருவித இடைவெளி விட்டுத்தான் அமர்ந்திருந்தாள். இதை பார்த்த மித்ரனுக்கு சிரிப்புதான் வந்தது. இவளுக்கு இப்படியெல்லாம் சொன்னா புரியாது, வேற மாதிரி தான் புரிய வைக்கணும் என்று மனதிற்குள் ஒரு குறும்புத்தனமான திட்டத்தை போட்டான். வண்டியை வேகமாக முறுக்கியவன் சாலையின் குறுக்கே இருந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரை பார்த்துவிட்டு வண்டியின் வேகத்தை குறைக்காமல் வேண்டுமென்றே அதன் மேல் ஏற்றி சட்டென்று சடன் பிரேக்கை அடித்தான். அந்த வேகத்தில் நிலா நிலை தடுமாறி ஆ என்று அலறிக்கொண்டே முன்னோக்கி சரிந்து மித்ரனின் முதுகுடன் அப்படியே ஒட்டி உரசிக்கொண்டு அமர்ந்து விட்டாள். அந்த நொடி இருவரது உடலுக்குள்ளும் ஒரு பலமான மின்சாரம் தாக்கியதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. நிலா சுதாரித்துக் கொண்டு, மித்ரன், ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம், இப்படி ஃப்ராடுத்தனமா பிளான் பண்ணி என்ன உங்க பக்கத்துல நகர்த்தி உட்கார வச்சிட்டீங்களே என்று செல்லமாக கோபித்துக் கொள்ள, மித்ரன் சிரித்துக் கொண்டே, ஆமாண்டி, உன்கிட்ட வாயால சொன்னா நீ கேட்க மாட்ட, பின்ன நான் என்ன பண்ண முடியும்? இப்போ பாரு, இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஒழுங்கா என்ன இருக்கமா புடிச்சுக்கிட்டு உட்காரு, எங்கேயாவது கீழே விழுந்து வைக்காத, அப்புறம் மாமா கிட்ட நான் தான் பதில் சொல்லணும் என்றான் நக்கலாக. நிலா அவன் முதுகின் பின்னால் தன் முகத்தை புதைத்து கொண்டு,
அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஆளை பாரு, சரியான ஃப்ராடு என்று முணுமுணுத்தாள். அவளது வெட்கம் கலந்த அந்த பேச்சை கேட்டு புன்னகைத்த மித்ரன் மிகுந்த உற்சாகத்துடன் வண்டியை ஓட்டிக்கொண்டு நேராக கல்லூரியை நோக்கி புறப்பட்டான்.